ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்கிட்ட இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்னு கேட்டு போவோம். நமக்கு பசிக்குதுன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், இல்லைனா வீட்டில் சமைச்சா சாப்பிடுவோம். நமக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் கடைக்கு போய் தான் வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தில் எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் யார்கிட்டையுமே அட்ரஸ் கேட்காம போய் ரீச் பண்ண முடியும். என்ன ஒரு பொருள்னாலும் நம்ம வீட்டுக்கே டெலிவரி பார்ட்னர்ஸ் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வாசலில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சாப்பாடு வீட்டில் சமைச்சா ஓகே, இல்லைனா ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வீட்டிலே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ஏர்க்ராஃப்ட் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு, சென்னை ஏர்போர்ட்னா சென்னை ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட்னா பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஏர்போர்ட் லொக்கேஷனுக்கு அந்த பைலட் நேவிகேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாரு. எவ்வளோ ஹைட்டில் அந்த ஃப்ளைட் பறக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியுது, என்ன கோஆர்டினேட்ஸில் இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் தெரியுது. நடுக்கடலில் ஒரு ஷிப் இருக்குன்னா அந்த ஷிப்போட கேப்டன் எங்கே இருக்கார், கரைக்கு எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு கரெக்டாக போகிறாரு. இது மாதிரி டைம் கன்சியூம் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம டைமை சேவ் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் சேட்டலைட் நேவிகேஷன். இந்த வீடியோவில் சேட்டலைட் நேவிகேஷன்னா என்ன, வேர்ல்டில் என்னென்ன சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு GIS டியூட்டோரியல்ஸ் பார்ட் 3 ஆன் GNSS. GNSS அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். சேட்டலைட்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? GPS. இது மட்டும் தான் ஞாபகம் வரும். எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு பேர் GPS. பட் GPS மட்டுமே சேட்டலைட்ஸ் கிடையாது. வேர்ல்டில் நிறைய சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் இருக்குது. அதில் ஒன்று தான் GPS US பேஸ்டு அமெரிக்கன் சேட்டலைட் கன்ஸ்டலேஷன். இது மாதிரி ஒரு கண்ட்ரியும் ஒரு சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் வச்சுருக்காங்க. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு டெசர்ட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டீங்க, இல்லை ஒரு ஓஷனுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டீங்க. இவ்வளோ ஏன் ஒரு புது ஊரில் போய் ஃபோனே இல்லாமல் மாட்டிக்கிட்டீங்க. எங்கே இருக்கோம், ஏது பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. இந்த எர்த்தில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட XYZ, அதாவது லேட்டிடியூட், லாங்கிடியூட், ஆல்டிடியூட் தேவை. இதுக்கு அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் GNSS. 3 விஷயம் சேட்டலைட் கண்டினியூஸாக எர்த்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று டைம் இன்ஃபர்மேஷன், வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ். எந்த டைமில் சிக்னல் சென்ட் பண்ணுச்சு, எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்கு, எந்த பொசிஷன்லேருந்து சிக்னல் சென்ட் பண்ணுச்சு. அடுத்து இந்த GNSSோட செக்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பேஸ் செக்மெண்ட், கண்ட்ரோல் செக்மெண்ட் அண்ட் யூசர் செக்மெண்ட். ஸ்பேஸ் செக்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எர்த்தை சுற்றி ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்ஸ் அந்த ஏரியாவை தான் ஸ்பேஸ் செக்மெண்ட் சொல்லுவோம். ஸோ சேட்டலைட்ஸ் கண்டினியூஸாக எர்த்துக்கு ரேடியோ சிக்னல்ஸை லைட் ஸ்பீடில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சேட்டலைட்ஸ் இருக்கிற இந்த செக்மெண்ட்டை தான் ஏர் செக்மெண்ட், ஸ்பேஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கண்ட்ரோல் செக்மெண்ட். கண்ட்ரோல் செக்மெண்ட் வந்து ஒரு மானிட்டரிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே சுற்றிட்டு இருக்க அந்த சேட்டலைட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அந்த கிளாக்கு கரெக்டாக ஓடுதா, கரெக்டான ஆர்பிட்டில் சுற்றுதா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நமக்கு மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். மானிட்டரிங் ஸ்டேஷன் அது மட்டும் பண்ணாமல் சேட்டலைட்ஸ்லேருந்து வர சிக்னலில் இருக்கிற கரெக்ஷன்ஸை, இருக்கிற எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கும் மானிட்டரிங் சிக்னல்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது, ஸ்டேஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலாக யூசர் செக்மெண்ட். நாம் தான் அந்த யூசர் செக்மெண்ட்டில் இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், GNSS ரிசீவர், காரில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம், ஏர்க்ராஃப்டில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம், ஷிப்பில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து எண்ட் யூசர்ஸ். இதுதான் யூசர் செக்மெண்ட்டில் வரும். GNSSோட பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள். சேட்டலைட்ஸ் எர்த்துக்கு ரேடியோ சிக்னல் சென்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த சென்ட் பண்ணுற சிக்னலோட ஸ்பீடு லைட் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு வெலாசிட்டி. அதாவது இந்த சேட்டலைட் எர்த்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது சென்ட் பண்ணுற அந்த டைமும் அந்த வெலாசிட்டியும் வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் அப்படின்னு நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் இந்தியாவில் இந்த பாயிண்டில் இருந்தாலும் எனக்கு 10,000 கிலோமீட்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு வச்சுப்போம். ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட அதே 10,000 கிலோமீட்டராக இருக்கலாம். யூஎஸ்லேருந்து கூட அதே 10,000 கிலோமீட்டராக இருக்கலாம். ஸோ எர்த்தில் நான் எந்த பாயிண்டில் இருக்கேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சேட்டலைட் சிக்னல் பத்தாது. மினிமம் நமக்கு 3 சேட்டலைட் சிக்னல் இருந்தால் தான்
நம்ம எர்த்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் ட்ரைலேட்ரேஷன் மெத்தட். இதுவே 4வது ஒரு சேட்டலைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டைம் கரெக்ஷனும் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அக்யூரேட்டாக இடத்துல எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்மளால் பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதனால் மினிமம் 4 சேட்டலைட்லேருந்து வர சிக்னலை வச்சு இடத்துல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் GNSSோட சிம்பிள் பிரின்சிபல். GNSS கன்ஸ்டலேஷனை பார்க்கும்போது மேஜராக இருக்க கன்ஸ்டலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், US பேஸ்டு கன்ஸ்டலேஷன் சிஸ்டம். அரவுண்ட் 31 சேட்டலைட்ஸ், ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் குளோபல் கவரேஜோட எர்த்தை சுற்றி வந்துட்டுருக்கு. அடுத்தது ரஷ்யாவோட GLONASS 24 ஆக்டிவ் சேட்டலைட்ஸோட எர்த்தை சுற்றி கவர் பண்ணிகிட்ருக்காங்க. Galileo யூரோப்பியன் யூனியனோட Galileo சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா 30 சேட்டலைட்ஸோட எர்த்தை சுற்றி ஆர்பிட்டில் இருக்குது. அடுத்து சைனாவோட BeiDou 35 சேட்டலைட்ஸ், மோஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் சைனா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சில ரீஜியனல் சிஸ்டம் ஃபேமஸாக எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட NavIC 7 ஆக்டிவ் சேட்டலைட்ஸை இந்தியன் ரீஜன், இந்தியன் அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது ஜப்பானோட QZSS, ஸோ இதுவும் வந்து ஜப்பான் அண்ட் பசிபிக் ரீஜனை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா GNSS ரீசன்ட் டைம்ஸில் நம்மளோட டைமை நிறைய சேவ் பண்ணியிருக்கு. முக்கியமாக டெலிகாம் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த GNSS நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். எல்லா வெதர் கண்டிஷன்லையும் இந்த GNSS ஒர்க் ஆகுது. ப்ளஸ் 24/7 இது அவைலபிளாக இருக்கனால இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ், இன்னும் நிறைய இன்னோவேஷன்ஸ் இந்த GNSSனால நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி அடுத்த GNSS ரிசீவர் படுத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.